துறந்து செய்தது. அப்ப இப்ப அவருக்கு காட்சிகள் தெரியாது. ஆனா அவர் காண்றது அந்த அந்த கண்ட காட்சியில ஏதாவது மாற்றம் இருக்குமா? எதுல? அதாவது காட்சிகள் என்ற நிலையில கண்டுகிட்டு இருந்ததுக்கும் இப்ப காட்சி என்று அவர் காணக்குள்ளையும் அந்த கண்ட காட்சியில மாற்றம் இருக்கு. அதாவது எப்படி கேட்கணும்டா, மாமரத்தை தான் காட்சிகள் என்று காணக்குள்ளே ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு மாற்றமும் இருக்காது. ஏற்கனவே காட்சிகள் தெரிஞ்சது, இப்ப அவருக்கு என்னையா தெரியுது? காட்சி என்று தெரியுது. காட்சியா தெரியுது. காட்சி என்று தெரியுது. அப்ப என்னடா காட்சிகள் எல்லாம் இப்ப ஒரு நிலைப்படுத்தப்பட்டு தெரியுது. ரைட்டா? அப்ப அதைத்தான் சொல்ற, இறை அஸ்மா தோற்றமேங்க. இறை அஸ்மாண்டா பன்மை, அஸ்மாண்டா பெயர்கள், பெயர் ஒருமை இல்லை. நாமம் பண்ணா ஒன்று. அஸ்மாங்கிறது அதாவது சிபத்துங்கிறது ஒருமை, அஸ்மாங்கிறது பன்மை. அப்ப இறை அஸ்மா தோற்றமே அண்டி படைப்பில்லை. அப்ப ஏற்கனவே அவர் படைப்பண்டி சொல்லி காணக்குள்ளதான் காட்சிகள் இருக்கு. இப்ப படைப்பில்லைன்னு காணக்குள்ள என்ன இருக்கு? காட்சி இருக்கு. ரைட்டா? அப்ப இப்ப எப்படியுமே அவருக்கு தெரியாம இல்லை. இப்படித்தான் புரிய வைக்கலாம். அவரு தெரியாம இல்லை. அவர் சூட்சுமம் என்றாலும் அதுக்கும் தெரியுதான், பௌதீகம் என்றாலும் தெரியுதான். பௌதீகம்ங்கிறதும் அவருக்கு என்ன செய்து தெளிவா தெரியுது. சூட்சுமம்ங்கிறதும் அவருக்கு எப்படி தெளிவா தெரியுதுன்ற என்ன அர்த்தம்? இன்னைக்கு மறைக்கிறது, அதான் மறையுது இல்லை, மறைக்கிறதுக்கு இல்லை உண்டு. காட்சிகள் கேள்வி விளங்குதா? இல்ல விளங்கல. சரி, காட்சி என்ற உண்மைப்படுத்தி தான் இருக்கு. உண்மைப்படுத்தி எடுக்க அவரு மாற்றமே இத எப்படி இருப்பாரு? கனவுல நிக்கிறவர் இருக்காரு, அவரு காட்சிகளை காணுவார். அவருக்கு காட்சிகள் தான் தெரியும். காட்சிகள் என்றா அவர் தனியே இதொரு காட்சி, தனியே இதொரு காட்சி, தனியே இதொரு காட்சி என்ன செய்வாரு? பல காட்சிகளை அவர் காணுவார் இல்லையா? அப்ப நிறைய அவர் காண்ற எல்லா காட்சிகளையும் இப்ப அவர் எப்படி காண்றாங்க? காட்சிகளை காண்றார். சரியா? இப்படி கண்டுகிட்டு இருந்தவர் என்ன செய்யறாரு? இப்படி கண்டுகிட்டு இருக்கிற நான் யாரு என்று சொல்லி அந்த நானு கிட்ட வர்றாரு. வந்த உடனே அந்த நான் எதை உணர்த்திடும் நான் என்று சொல்லி இல்லை, அவர் நான் என்று வர்றார். நான் இப்ப காட்சிகளை கண்டுகிட்டு இருக்கிறேன், நான் யாரு, இந்த காட்சிகளை தெரிகிற என்ன என்ற கேள்வி வந்த உடனே இப்ப அவர் நானு கிட்ட வர்றாரு இல்லையா? நானு கிட்ட வந்தோடனே இப்ப அந்த நானுங்கிறது எதை உணர்த்தும் நான் என்று உருவத்தை உணர்த்தும். இப்ப அவர் நான் என்று சொல்லி எதை எடுக்காரு? அந்த உருவத்தை எடுத்தோன்னா அந்த உருவம் தான் யார உருவம் அறிக்கி? இப்ப காட்சிகளா? காட்சி. ரைட்டா? அந்த அப்படி அவர் காட்சி என்று சொல்லி அண்ணா காண்ற அந்த காட்சி இருக்கே, அதை உணர்ந்தத்தாலும் இதெல்லாம் வந்துச்சு. அவர் உலகம் கொள்வாரா இல்லையா? காட்சிகள் வந்துருச்சு இல்லையா? அப்ப இப்ப என்ன செய்வாரு? இப்ப அவருக்கு தியான நிலை சரியான காட்சி எது?
அவர் அவர் உணர்ந்திருக்கிறது, இங்க உணர்ந்ததில்லை. இந்த நான் என்று வந்து நின்றதில்லை. நான் என்று வந்து நின்றதுதான் அங்க உணரப்பட்டு இருக்க இல்லையா? நான் என்று வந்து நின்றது இருக்கே, இது இப்ப நான் என்று சொல்லி எண்ணம் வந்து நிக்கா, அவரோட உருவம் வந்து நிக்கா. அப்ப நானுங்கிறது என்ன? இப்ப அவர்கிட்ட என்ன உருவம்? அந்த உருவம் அந்த காண்போனா இருக்கிற அவனுக்கிட்ட என்ன அறிக்கை? சொல்ல அறிக்கை. நான் என்று அவண்ட சொல், அவண்ட மொழி தானது. அது உணரப்பட்டிருக்கு எங்க உருவமா? அவனிடத்துல உணரப்பட்டிருக்கு. அப்படி உணரப்பட்டு இருக்கிற அது காட்சிகளை தெரியுமா? அந்த காட்சி உணரப்பட்டதால இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கவர்? அது உணரப்பட்டதால இதெல்லாம் காட்சியா தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிபடலையே, என்ன பிடிபடல? இன்னும் இருக்கிறீங்கவா? நீங்க ஒரு உருவத்தை உணர்ந்திருக்கிறீங்களா இல்லையா? இந்த உருவத்தை உணர்றதுக்கு நீங்க என்னத்தையெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க? எந்த இடைவெளி? இடைவெளி எங்க வரீங்க? நீங்க என்ன அறிக்கிறீங்கவா? நீங்க இந்த உருவத்தை உணர்ந்திருக்க எப்ப இல்ல உணர்ந்திருக்கிறீங்க? பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் உணர்ந்திருக்கிற இந்த உருவத்தை உணர்றதுக்காக நீங்க இந்த உணர்ந்திருக்கிற விளங்குதான் பாரிசிக்கு பேசுறது. உணர்ந்திருக்கிறதுக்காக, இந்த உணர்ந்தின இருக்கிறதுக்காக இதுல என்னத்தையெல்லாம் உணர்ந்திருக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் உணர்றாம இன்னைக்கு இப்படி ஒரு உருவத்தை உணர்ந்திருப்பீங்களா? அப்ப உங்களோட பௌதீகம் எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறதாக உங்களுக்கு காட்டுதா? நீங்க ஒரு உருவத்தை உணர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தானே உங்களை காட்டுது. அப்ப நீங்க ஒரு உருவத்தை உணர்ந்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். நான் என்று உங்களை உணர்ந்திருக்கிறீங்க. நான் என்று உணர்ந்திருக்கிறது எல்லாம் என்ன என்று நீங்க அங்க பார்க்க போன உடனே அங்க பார்த்த என்ன தெரியும்? இப்படித்தான் தெரியுங்க. அப்படித்தான் தெரியுறீங்க. என்ன இல்ல, முதல்ல அப்படி தெரியல. இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. நீங்க வேறையா தனிய ஒரு பொருளும் இல்ல. இப்ப சொல்லல, இப்ப நீங்க உணர்ந்திருக்கிற அந்த பொருளை பாக்குறீங்க. பௌதிகம் நீங்க சூட்சுமமா பாக்குறீங்க. இப்ப நீங்க சூட்சுமங்கிற ஒரு நிலை இருக்கா இல்லையா? அப்ப பௌதிகமா நீங்க தெரியுங்களா இல்லையா? நீங்க பௌதிகமா தெரிகிறதுடைய சூட்சுமம் என்ன? அது தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரிகிறதா? இது எல்லாத்தையும் உணர்ந்தத்தால நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பௌதிகமா இப்படி தெரிய வேண்டிய இருக்கிறீங்க. இப்படி பௌதிகமா நீங்க தெரிய வந்ததால நீங்க எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறீங்க. இதுல எதை சேர்க்கிற, எதை பிரிக்கிற? இப்ப நீங்க மறைவா இருக்கிறீங்களா? இத நீங்க காட்சிகள் புலனுக்கேற்ப புவி இல்ல கரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத ஆசை கடலில் திரையே இல்லாத காட்சிகள் நிலையே இல்லாமல் போவதாலே யாவுமாகிறார். அது என்னது? நேற்று இப்படி ஒரு காட்சியை கண்டேன், இன்றைக்கு இப்படி ஒரு காட்சியை கண்டேன், நாளைக்கு இப்படி ஒரு காட்சியை கண்டோம் என்று சொல்லி நீங்க கண்டுகிட்டு இருக்கிற இந்த காட்சிகளை உங்களோட கட்டுண்ட புலனுக்கு அமைவா நீங்க காண்றதால நீங்க அதை என்ன செய்யறீங்க? அப்படி கண்டது அந்த காட்சி நிலை என்று நினைக்கிறீங்க இல்லையா? அதோச என்ன சொல்ற? கட்புலன் போலி குத்தங்க. கண்காணும் துன்யாவை ஹக்கண்டு உணராதை கட்புலன் போலி குத்தங்க. அதை சொல்லி போட்டு இன்னொரு இடத்துல எப்படி சொல்றாங்க? கண்காணும் உலகம் யாவும். திரும்ப கண்ட போனது திரும்பியும் அந்த காண்றத்தையும் எடுக்காது உடல்ல. கண்காணும் உலகம் யாவும் வேண்டா உங்களுக்கு தெரிகிறது மட்டுமா? இப்ப ஏற்கனவே கண்காணும் துனியாவை ஹக்கண்டு உணராதை என்றால் அது உங்களுக்கு தான். அவருக்கு தெரிகிறது சொல்லல. அவர் எடுத்தா அவருக்குத்தான், எனக்கு சொல்லல. அது எனக்கு எடுத்த எனக்குத்தான், தனியத்தான். இப்ப அப்படி இல்லை. கண்காணும் உலகம் யாவும் வேண்டா. நீங்க உங்களோட கண்ணால காண்ற உலகம், அவரோட கண்ணால அவர் காண்ற உலகம். பூச்சி ஒரு உலகத்தை பார்க்குதா இல்லையா? பறவை ஒரு உலகத்தை பார்க்குதா இல்லையா? மிருகம் ஒரு உலகத்தை பார்க்குதா இல்லையா? இப்படி கண்ணால காண்ற இந்த கண்ணால யார் காண்றா?
அவன் தான் காண்றான். அப்படி காண்ற உலகம் யாவும் வேண்டா. அது ஏன் உலகம் என்று மட்டும் சேர்க்காம யாவும் என்று சேர்த்தாக? சொல்ல எத்தனையோ கோடா கோடி பேர் கண்டது இருக்கே, இன்னும் எத்தனையோ கோடா கோடி பேர் காண்றது இருக்கே. யாவும் யாவும் கண்காணா உலகம் கூட ரெண்டா இன்னும் கண் காணாம இருக்கிற. இப்ப கண் கண்ட உலகம் இனி கண் வந்து காண போற இந்த உலகம் ஹக்கனி என்ன நாம தோற்றம்? ஏன் அது ஒரு நாமம் ஒரு தோற்றம்? இந்த பௌதிகம். இப்ப பௌதிகத்தில உணர்ந்திருக்கிறீங்க நீங்க இப்படி இடிப்பொண்டெடுத்து இப்படி இருக்கிறதுக்கு நீங்க உணர்ந்தது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது? அப்ப உறுதி பெற்ற உள்ளத்துக்கு அப்ப வெளிப்படையாக உறுதி பெற்ற உள்ளம் என்ன செய்யுது? தன்னை வெளிப்படையா பாக்குது. அதான் சொல்றேன். இப்ப அப்படி நீங்க நான் என்று பார்க்கக்குள்ள இடையில யார் இருக்கா? அப்ப காட்சிகளா? ஐநமா துவள்ளு பதம வஜ்ஜுஹுல்லாஹ். உஸ்தாத் சொல்றாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வஜ்ஜுதான் தெரியும். அப்ப நீங்க ஒரு முகத்தை உணர்ந்ததுக்கு அங்க என்ன உணரப்பற்றி? ஒரு வஜ்ஜு உணரப்பற்றி விளங்கிட்டா? அப்ப மொத்தத்தை நீங்க போய் அங்க பார்த்த உடனே வஜ்ஜுதான் என்ன தெரியுது? உங்களோட வஜ்ஜு இப்படித்தான் உணரப்பற்றி. நான் என்று பார்க்கக்கூடாது. இப்ப இந்த இப்படி இன்னும் நமக்கு இடைவெளியா இப்ப காட்சிகள்ல இடைவெளியா தெரியுது, அவருக்கு அப்படி இடைவெளியா தெரியாது. யாருக்கு? இப்ப இடைவெளியா தெரிகிறது. இடைவெளியா பகலா? அவர் அறிவுவா செய்யுது, அறிவுவா இப்ப அவர் காட்டுது. இப்ப இடைவெளி என்ன? இடைவெளியில என்ன இருக்குப்ப? அறிவிரிக்கு அறிவுதான் என்ன செய்யுது? அவரை காட்டி அவரை உணர்த்தி அவரை நிலையை இது செய்யறதுக்கு அறிவு என்ன செய்யுது? உதவி செய்யுது. இப்ப அதுதான் என்ன செய்யுது? அப்தன் ரப்பண்டு அன்னையொண்டு போட்டு என்ன செய்யுது? ஒரு உதவி செய்யுது. அந்த உதவி செய்யறது தான் அறிவு. இப்ப ஈனைக்கு இப்ப இந்த இடைவெளிங்கிறது என்ன? இப்ப அவரிடத்துல அறிவு. அந்த அறிவு என்ன செய்யுது? இந்த இடைவெளியை வானமாக்கி விட்டு அவரு உணர்ந்திருக்கிற இருப்புல வானம் இருக்க இல்லையா? அது வானமா தெரியுமா அவருக்கு? நாங்க வானத்தை நாங்க தான் என்ன செஞ்சோம்? எப்படி படைச்சிருக்கான்? நாங்க பூமியை படைச்சிருக்கோம். இந்த வேதம் அந்த சொல் கொண்டு குவளையம் ஆகிருக்கு. இப்ப அவரு வேதத்தை பார்க்காருன்னா தன்னை பார்க்காரு, தன்னை பார்க்காருன்னா வேதத்தை பார்க்காரு. இப்ப அவருக்கு இந்த இடைவெளி இருக்கிறதெல்லாம் இடைவெளி என்று இல்லை. இப்ப இடைவெளியே கிடையாது. அந்த இடைவெளி என்று தெரிகிறது. இப்ப அவரை கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரிகிறது. இப்ப என்னையா தெரியும் அவருக்கு? வானமா தெரியாதா? அவர் நிக்கிற இடமே என்னையா தெரியும்? இப்ப அவர் எங்க இருக்காது. இப்ப அவர் முதலாம் மனத்துக்கு இறங்க இல்லையா? சந்திக்கிறீங்க இல்லையே நீங்க, உங்களுக்கு நேரம் இல்லையே. சரி வானா விளங்க உங்களுக்கோ அல்ல இறங்கி வர. நீங்க ஒளிம்பினா அவன் இறங்கி வந்திருப்பான். சாக்கியத்துக்கு நீங்க ஒளிம்பினா முதலாம் மனத்துக்கு வந்து இப்ப முதலாம் மனத்திலாம் சந்திக்கிறீங்க. இப்ப நீங்க வேற யாரையும் சந்திக்கிறீங்க. அவரோட கையை பிடிச்சா, அவரோட கையால மண்ணை வீசினா, வாக்குறுதி கொடுத்தா சும்மா முஷுப்பண்ண நினைச்சிட்டு இல்ல எங்கேயாவது போய் அல்லா வைப்பேன். அப்ப இப்ப நீங்க இங்க குவாலயமா பேரண்டமா இருக்கிறீங்க. நீங்க பேரண்டம் உங்களுக்கு தெரியக்கூடாதா? இப்ப பேரண்டமா நான் இருக்கிறேன்னு தெரியக்கூடாதா? இடவெளியா இருக்கி. அதான் நான் உங்களுக்கு அதை விளக்குறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். இந்த நிலைக்கு மாறத்துக்கு நீங்க கனவுல வந்து நின்று நான் என்று உணர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச உருவத்தில் நின்று பிடிக்கலாம்.
அந்த உருவத்திலேயே உணரப்பட்டிருக்கானே அவன்தான் நான் என்று காண்போனவர். அவன் அந்த உருவத்தை உணர்றதுக்கு இந்த பேரண்டத்தை உணர்ந்திருக்கான். வானத்தை படைச்சிருக்கான், பூமியை படைச்சிருக்கான், பறவைகளை படைச்சிருக்கான், மரங்களை படைச்சிருக்கான். இப்ப பேரண்டையாவும் நீ என்று ஆனால் அந்த பேரண்டமாக நின்ற உடனே இப்ப அவன் தான் நிற்கான். இதெல்லாம் நாம இன்னும் உறவாட்டத்தில் அதிகமா எடுக்கல, விஷயங்கள் நாம் இன்னும் போகல. ஹலோ ஹலோ நான் கொஞ்சம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று நிக்கிறேன். சரியா? கொஞ்சம் வீட்டிலே மாக்கள் நிற்கிறாங்க, நான் அனுப்பிடுறேன்னா நீங்க கொஞ்சம் லேட்டாகி அனுப்பாட்டீங்க, எனக்கு ஒரு மெசேஜை போடுங்க. பரவாயில்ல சார். சரியா? பிரச்சனை நான் போட்டுறேன் உங்களுக்கு. அப்ப அதுக்கு முதல் என்ன செய்யணும்டா, இப்ப காண்போன்கிறவன் அவனுடைய பார்வையை கொண்டு, அவனுடைய பேச்சை கொண்டு, அவனுடைய மூச்சை கொண்டு, அவனுடைய கேள்வியை கொண்டு அவன் ஒவ்வொரு இடிப்புலையும் கட்டுண்டாயிருக்கான். கனவு என்று எடுங்களேன், இந்த கனவுல அவனுடைய பார்வை இல்லாத இடமே நிக்கிறீக்கி, பேச்சு இல்லாத இடமே நிக்கிறீக்கி. அப்படி கனவுல அவன் இடிப்பு இடிக்கக்குள்ள அது பௌதீகத்தில எல்லா இடத்தையும் பார்க்கிற நிலை வெளிப்படுதா? வெளிப்படுமா? எல்லா இடத்தையும் பார்க்கிற நிலை வெளிப்படுமா? அப்ப பௌதீகத்தை பார்க்கிறேன்னா என்ன வரும்? கனவுக்குள்ள நிக்கிறாரா? கண் வரணும். கனவுக்கு நிக்கிற அளவரை தேவை, கண் தான் வரும். கனவுக்கு நிக்கிற அளவா இருந்தா அது வேற விஷயம். அதை அவர் கட்டுண்டு வந்து நான் தனியே நிக்க கண் வரும். கண் ஏன் வந்திருக்கு? இப்ப நான் ஆகலையா கண்? அப்ப நீங்க இடை விடாம என்ன செய்யுங்க, அந்த காண்போனுங்கிற இருப்பை என்ன செய்யுங்க, பிள்ளையா நினைக்க மாட்டீங்களா? கேட்கணும் பிள்ளை, உங்களுக்கு நேரம் இருக்காதுக்கலாம். சொந்த வேலையை பாருங்க. நீங்க என்ன கேட்குறீங்களா? அப்ப உங்களை படிக்கிறதுக்கு எப்பதான் உங்களை கூட்டிக் கொண்டாந்து படி வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க தான் பிடிக்கும், நீங்க தான் எடுக்கும். அதுக்கு என்ன செய்வோம்? ஒரு சில தியாகங்கள் செய்யத்தான் வேணும். தியாகம் செய்யாம இயலாது. நான் செஞ்சத்தால நான் சொல்றேன் தைரியமா. செய்யாட்டி நானும் உங்களை மாதிரிதான் செஞ்சு போட்டு தான் சொல்றேன். இப்பயும் செஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். நீங்க ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நேரம் கிடைக்கிறப்ப நாங்க செஞ்சுட்டு போவோம். அது அழகா வரும். உங்களோட நிலைமை தான் விடாது. அவனோட இருக்கமே நாமே புரிபடுதா? அவன் என்ன செய்வான்டா, அந்த கண்ணை மூக்கையும் வாயையும் தான் உறுதிப்படுத்திட்டு அதை நிலைப்படுத்தி, அதை உறுதிப்படுத்தி, அதுக்கு இனியாவது செய்யுங்கிற செயற்பாடுக்குள்ள நம்மளை கொண்டு போவோம். ஆனா மொத்தத்துல கணக்கு பார்த்து இல்ல மொத்த கூட்டி கழிச்சா அல்லாட காவல் தாராளமா போது இருக்கிறது. ஆனா இன்னும் ஏன் அடங்குது இல்லை? அது நமக்கு ஏன் அடங்குற இடத்துக்கு வருகிறது இல்லை? அப்ப இன்னைக்கு காரணம் என்னிட்டு அங்க போய் பார்க்கல, நீங்க இல்ல அங்க இடிக்க அடங்காம ஒருத்தர். எனக்கு அவனுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கும் எனக்கும் உண்மையில ஒரு அனுப்புறமானமும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களோட ஏதாவது ஒரு ஃபைட் போடுறேன், யுத்தம் செய்யறேன், ஏதாவது அவனோட கதைக்கலண்டா இல்ல, உங்களோட கூட ஒருத்தன் இருக்கான். சில நேரங்கள்ல எந்த வேலைக்கும் தடையாறிக்க. நான் எடுக்கிற வேலைக்கு, நான் போற வேகத்துக்கு எந்த காலுக்குள்ள போட்டுறேன். விளங்குதா? அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க, காண்போனுங்கிற நிலையில சரிபடுறேங்கிற விஷயம் என்னண்டா, நீங்க எக்கணமும் உங்களோட இருக்கிற இடிப்பு தான் வரும். இந்த இடிப்பு வந்துட்டா இப்ப இந்த பார்வைங்கிறது இன்னைக்கு சூழ்ந்திருக்கும். இப்போ முகம்மதின்னு சொல்றாரு, நீங்க போய் தக்பீர் கட்டினா அல்லாஹ் பார்த்து இருக்கிறதாக நினைச்சுட்டு சொல்றீங்க இல்லையா? அப்ப அந்த இடிப்புல யார் இருக்காக்க? அல்லாஹ் ஒருத்தனா இருக்க, அவர் இருக்காரா? அவர் சொல்றாரு நீ பார்த்துட்டு இருக்கிறார் சொல் இல்லையா?
அப்ப ஒவ்வொரு நாளும் போய் இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தக்பீர் காட்டிக்கிட்டே இருக்கிற அந்த நினைவு என்ன செய்யும் காலப்போக்குல? அவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்? அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலை எப்படி வரும்? அது எந்த அறிவு சிந்தனை வரக்குள்ள இந்த காண்போனுங்கிற இடத்துக்கு இயல்பா வருவான். அப்ப நான் காண்போனுங்கிற நிலையில இன்று அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்டா, அப்ப நான் எப்படி அவனுக்கு தெரிகிறேன்? இப்ப வரக்குள்ள என்ன செய்வான்? சிந்தனை தூண்டப்பட்டவன கொஞ்சம் கொஞ்சமா பள்ளியை விட்டு என்ன செய்வான்? நீங்க அப்படியே விட்டு போயிடுவான். ஏன் இந்நேரம் அவனுக்கு நினைவு மாறுது. இப்ப இந்நேரம் அவன் நினைக்கிற நிலைமை வருதா இல்லையா? அப்படியே மாறி கொஞ்ச நாளையில பார்த்தா அவன் 50 வருஷத்துக்கு போயிடுவான். அப்தாயிடுவான். 50 வருஷத்துக்கு போயிடுவான். மறுபடியும் அவன் செயல், பேச்சு, மூச்சு எல்லாம் யாரு? இப்ப உங்கள்கிட்ட இருக்கிறதும் உங்களோட இல்லதான். யதார்த்தம் விளங்குதா? அப்படி வருதான். அப்ப அதுக்கு நமக்கு போற வழி, லேசான வழி, லேசாக போறது இந்த காண்போனுங்கிற நிலை. இந்த காண்போன் என்று சொல்லி நான் காட்டுற நிலை உங்களுக்கு பிடிபடுக இணைக்கண்டு. அதாவது கனவு, இப்ப இது கனவு, இது பௌதீகம் என்று நீங்க எடுக்கிற இதுக்குள்ள அந்த காண்போனுங்கிற என்ன நிலையா இருக்கு? சூட்சுமமா இருக்கு. காண்போனுங்கிற நிலை சூட்சுமமா இருக்கு. அந்த சூட்சுமமா இருக்கிற அந்த காண்போனுங்கிற நிலைதான் அந்த காண்போனுங்கிற நிலையில இருக்கிற காட்சியை காணுது. அதுக்கு என்ன தேவை? காண்போன் என்று மட்டும் எந்த சரி வரா? என்ன இருக்கும்? கண் இருக்கும். அது உருவத்தை உணர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த என்ன செய்யும்? அது உணர்த்து. நம்ம உருவத்தை நம்ம உணர்ந்தா அந்த உருவம் நமக்கு உணர்த்து, நம்மளை உணர செய்யும். நீ தாண்டா இருக்கா உணர்ச்சி. இப்ப அந்த காண்போன் என்று சொல்லி நீங்க அந்த தியான நிலை, சரியான நிலை இருக்கே, அந்த நிலையை நீங்க உணர உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த காட்சி நிலை உணர்த்து. காட்சி நிலை வருங்க. இப்ப நீங்க கண்ணை மூடுறையா துறக்குறையா தியானம் செய்ய? மூடினாலும் தியானம் தான், துறந்தாலும் தியானம் தான். நீங்க கண்ணை துறக்குற விஷயம் இருக்கே, இது உங்களோட தியானத்துக்கு ஒரு தடையே இல்லை, திரையே இல்லை. உணர்ந்துருவீங்க. இப்ப உணர்ந்து இப்ப உங்களோட இடிப்பு நாங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதான் உஸ்தாதா இன்னைக்கு நல்லா பிடிச்சு தாராக. எப்படி ஏண்டா நீங்க பாக்குறதுக்கு அவர் எப்படி தெரிவாரு? சிறுட்டியா தெரிவாரு. உஸ்தாதா இன்னைக்கு அவரை சிறுட்டி என்று காட்டல. அந்த பேச்சு எடுத்து கேட்டு பாருங்க. அனுபவ பேச்சுவாரு, சும்மா கதைக்கிற மாதிரி இல்லையே. அந்த லிங்கத்துல அல்லாஹ் இருப்பான்டா. அவர் பேரண்டத்தை நான் என்று சொல்லி அந்த இடிப்புல உணர்ந்திருக்காரு. கற்பனை பண்ண இந்த இடிப்புல உணர்ந்திருக்காரு. எனக்கு ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையாக அமையலாம். ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கு, இன்னும் அவங்க அதை சரியா என்ன செய்யலாம். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து அது தெளிவு காண்ற அந்த இடம் அவளுக்கு இன்னும் வரல. அவளுக்கு நம்மள எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை வச்சுட்டிக்கா. அது அவங்களோட பிரச்சனை. அவ திரையை நீக்கி போட்டு வரட்டும். யாரென்று உனை காட்டும் கண்டு நினைவூட்டுமண்டா. நினைவு உங்குல என்ன செய்யணும்? ஹக்கண்டு அது எப்படி காட்டுற? சும்மா எடுத்து பாருங்களேன் சாச்சா, இதை எப்படி விளக்குறேன். இப்ப ஹக்கை கொண்டு இதை படைச்சிட்டானா இல்லையா? அப்ப எந்த ஹக்கை கொண்டு படைச்சான்? ஹக்கு யாரு? களிமா உணர்த்தும் கருத்தை புரிந்தால் அப்ப நீங்க அப்ப நீங்க ஹக்கண்டா ஹக்கை கொண்டு படைச்சிருக்காங்க. அப்படி ஏண்டா உங்களை யாரெண்டு உங்களை காட்டுறது? அந்த ஹக்கண்டு நினைவுற்றா எப்படி விட்டுறாங்க? இந்த ஹக்கண்டு நினைவுற்றது உங்களுக்கு எப்படி அமையும்? எப்படி வரும்? எப்படி வந்தா அது நினைவுற்றதாக இருக்கும்? அவங்கள சும்மா ஒரு எண்ணம் வந்தவா அப்படித்தான் என்ன வருது.
அப்ப நீங்க நான் என்று உணரக்குள்ள சும்மா இதோ வெளிப்படையாகவே நான் இருக்கிற இருப்பு உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த இருக்கிறது தான் என்று காட்டும். அப்போ அப்படி காட்டக்குள்ள உங்கள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் என்ன இருக்கும்? உங்களை நினைவுபடுத்துற ஒரு பதிவு இருக்கும். அது யாரு வச்சிருப்பா? அது வச்சிருக்கிறார்கள் யாரு? தாஸ்பி மலக்குகள். அவங்கதான் உங்களை நினைவு கூட்டுறாங்க. அவங்கள மறக்க வைக்காரு. அப்ப எங்கே போகிறாய்? சத்தியத்தை மறந்தே விட்டாய், சத்குணத்தை இழந்தே விட்டாய், செய்தானை பின்தொடர்ந்து சாந்தி தேடி அடைகிறான். சரியா? மறக்க வச்சுட்டே. அப்ப யாரென்று உனை காட்டு ஹக்கண்டு நினைவூட்டும்ங்கிற இந்த நினைவூட்டல் இருக்குவா, இங்க இருக்கிற இருப்பு நிலையில நீங்க நானண்டு எண்ணத்தை எல்லாம் உணர்ந்திருக்கிறீங்களோ, அந்த உணர்வுல என்னையெல்லாம் உணரப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த நினைவு என்ன செய்யும்? அப்ப எதை கொண்டு படைச்சிருக்கா? ஹக்கை கொண்டு படைச்சிருக்கா. வாரத்து சொல்லியா 3-4 வருஷம் போகும். நான் சொல்ற விஷயத்த கரெக்டா பிடிக்கும். அதுக்கு இப்ப இருந்து உண்மையான பக்தி வரும். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? இந்த பேச்சு ரெக்கார்ட் உங்களுக்கு விளங்கும். இதைத்தான் சொன்னாரா? அந்த அளவுக்கு உங்களோட மனதை ஓர்நிலைப்படுத்தி தியானம் செஞ்சு அந்த உணர்வுல போய் ஒன்றுங்க. இந்த நுட்பத்தில போய் நின்று உறுதி கொண்டு வாருங்க. என்ன யார விருப்பம் விளங்கும்? அல்லாவுடைய விருப்பம் விளங்கும்ங்கிறது தான் யாரென்று உனை காட்டு ஹக்கண்டு நினைவுட்டு. ஒஸ்தாது இதை எப்படி பிடிச்சாக என்று கூட பிரமிக்க வைக்கும். மனுஷன் எப்படி பிடிச்சாங்க, எப்படி அந்த இந்த அனுபவத்தை எடுத்து இங்க பேனை குடிச்சினான், அந்த அளவுக்கும் கூட உள்ளத்தை மாற்று. இப்படிப்படுதா? அப்ப இது நான் சொல்றது அனுபவமா அனுபூதியா? இது அனுபூதி. அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு கனவுல என்ன செய்யுது? உங்களை உணர்ச்சி காட்டுது. நீங்க கனவுண்டு சொல்லி காண்றதுக்கு உங்களை என்ன இருக்கிற நிலையிலிருந்து வெளியே போனீங்களா? நீ யாராவது உள்ளுக்கு வந்தியா? அப்ப அங்க நீங்க வானம் என்று கண்டது என்ன? யார கண்டீங்க? அப்ப இடவழியா இருந்த வானம் பண்ணி நீங்க அங்க எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு இப்ப சொல்றீங்க இடவழியத்தினே. அத அங்க வானமாக நீங்க கண்டீங்களா? இந்த நீங்க நிக்கிற அந்த இடத்தை பூமிய கண்டீங்களா? நீங்க அப்படி வானத்தையும் பூமியையும் படைச்ச யாருக்கு? ஆனா காண்போன்ல என்ன இருக்கி? வானம் இருக்கி, பூமி இருக்கா, உணர்ந்திருக்கா, அவனோட உணர்வுல இருக்கி. அதை உணர்ச்சி கொடுக்க யாரு? இவன் தான். அவன் நின்றுதானே இந்த வானம் இருக்கன்னு காண்றான். அப்ப அந்த நிலையில நிக்காம இப்படி காண்ற. நீங்க உணர்ந்திருக்கிற எல்லாத்தையும் கனவுல நிக்கிறவன் காண்றானா? அது யாரு? நீங்க இப்ப இந்த இருப்பை பிடிக்க வந்தீங்களா, அந்த இருப்பை பிடிக்க வந்தீங்களா? சரி, வானா இது இந்த இடத்துக்கு போகக்கூடாது. கனவை கலங்கி. சரி, இந்த கட்டங்களுக்கு தான் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறேன். லேசான விஷயம் ஒன்றில் ரிப்பாய் நாம் இறங்கி இருக்கிறது. காண்போனா இருந்து பாருங்க. காண்போனுக்கு அது என்னையா தெரியும்?
இருந்தானே இப்ப இது கனவு. அந்த கனவுல நிக்கிறாரு காண்ற இன்னொரு கனவு. காண்போனா நிக்கிறவன் கட்டுண்ட நிலையில தான் வானத்தை பார்க்கலாமே அல்லாமல் கட்டுண்ணாத நிலையில வானத்தை பார்க்கலாமா? ஆனா ஏகத்தில இன்னும் இருக்கி பேரண்டம் ஒன்று இருக்கா இல்லையா? அகிலம் ஒன்று இருக்கா இல்லையா? ஐம்புலன் அறிவுல அமைஞ்சிருக்கா இல்லையா? அந்த அமைஞ்சிருக்கிற அந்த அகிலத்தை நீங்க பாக்குறேன்டா எங்க வரணும்? ஐம்புலன் அறிவு கிட்ட வரும். ஐம்புலன் அறிவு என்றா என்ன? கண்ணிடிக்கென்று வரணுமா பார்வைடிக்கென்று வரணுமா? பார்வைடிக்கென்று தான் வரும். அப்படின்னா அந்த பார்வை ஒன்று இருக்க, கேள்வி ஒன்று, பேச்சு ஒன்று, மூச்சு ஒன்று. இப்ப நீங்க அந்த படுக்கிறவர் இருக்காரே, வெளியே போயிட்டீங்களா? எங்க நிக்கிறீங்க? அவர் உங்களோட பார்வை தானே அது. இப்ப நீங்க ஈனிக்கு நின்று உங்களை உணர்றீங்க. மபாரிசி குழந்தை ஆள்ற இடம் கனவுல இல்ல, கனவு கலைஞ்சிட்டு. இப்ப கனவு கலைஞ்சு இப்ப அவர் என்ன செய்யறாரு? அவரோட பண்போட நிக்க பௌதீக நிக்க. இப்ப அப்படி இருக்கக்குள்ளேயும் அவர் எங்க இருந்துகிட்டு அந்த வெளிப்படுக்காரு? கனவுல இருந்துகிட்டு தான். கனவத்த உலகில் விழிப்பூட்டு அந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் அந்த விழிப்படுக்க. அந்த விழிப்பை எடுத்தோன்னு அந்த காண்போனுங்கிற நிலையில என்ன இருக்கி? அவர் வானமா இருக்கிறது தெரியுது, அவர் பூமியா இருக்கிறது தெரியுது, அவர் பேரண்டமாக இருக்கிறது தெரியுது. இப்படி தெரிகிற இந்த நிலை அந்த கட்டுண்டிருக்கிற அவருக்கு தெரியுதா? காண்போனுக்கு தெரியுதா? காண்போன் எந்த நிலையில் இருந்ததை காண்போம்? அந்த காண்போன் இருந்த அந்த நிலையிலிருந்து காண்றானா? கட்டுண்ட நிலையிலிருந்து காண்றானா? இப்பதான் அவனை அன்றி நீ இல்லை. அப்ப இந்த இடிப்புல இருந்த அந்த தஜல்லிய பரநாடி அந்த இடிப்புல இருக்கணும் என்ற அவனுக்கு விருப்பமே இல்லை. இருந்திருந்தா ஏன் இந்த இதுல தஜல்லிய பரநாடு? அப்ப தஜல்லிய பெற்ற இந்த இடிப்பு என்ன செய்யாது இனி? உருக்குலைத்து விட்டதாலே எங்க கிடக்கு விஷயம். உருக்குலைத்து விட்டதாலே பாட்டு ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல, அது வரும். அப்ப ஏதோ அப்படித்தான் பாரு. இப்ப உருவ குலைச்சிடாரு, உருவ குலைச்சிடாரு. நீங்க எதை உணர்ந்துகிட்டு இருக்க கலையுது? உணர்ந்துகிட்டு கலைஞ்ச உணர்வுல இருக்கின்றன. நீங்க சீனி என்கிற உருவத்தை நாக்குல வச்சோன்னா என்ன செய்யுது? கலையுது. கலைஞ்சோன்னு உணர்வுல இனிப்பு உணரப்பட்டிருக்குவா. இப்ப நீங்க சீனிய பாக்குறேன்னு விஷயம் உணர்ந்த இனிப்ப அப்படி திரும்ப வந்து அப்படி வராதா? அப்ப கலைஞ்சிட்டா பார்த்தீங்களா? உருக்குலைத்து விட்டுறாது. உருக்குலைத்த கொள்கையே தியானம் செய்து கண்டர். உருக்குலைத்து விட்டுறாமல் தியானம் செய்து கண்டர். அந்த வஜிகு அதுதான், அது வேற வஜிகு வேற இல்லை.
கனவுல நிற்கிற போது அந்த மொத்த வஞ்சிக்குமே கனவுக்குள்ள வரல. அது ஒரு கட்டம் தான் தெரியுது யாருக்கு. காண்போம். இப்ப அவன் மொத்தத்தையும் உணர்ந்திருக்கானா இல்லையா? ரைட். மொத்தத்தையும் உணர்ந்திருக்கிற நிலையில இவர் உலகம் என்று சொல்லி அண்டம் என்று சொல்லி எல்லாத்தையும் முழுமையாவா பாக்காரு? ஒரு கட்டத்தை உணரலாம். எல்லாம் உணரப்பட்டு அந்த கட்டத்துல எல்லாம் உணரப்பட்டு இல்லையே, அது ஒரு கட்டம் தானே. அவர் காண்ற அதுல ஒரு கட்டத்தை உணர்றதால என்ன செய்யறாரு? எல்லாத்தையுமே உணரக்கூடிய இடத்துக்கு தான் வருவார். ஏன்? அது உணரப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்திருக்க ஒரு கட்டத்தை உணர்ந்து அந்த இடத்தை இப்படி பதம் தோற்றம் இருள் என்ற வகையிலே மூன்றடுக்கு இறை தோற்றம் புரியாது. அப்ப இறை தோற்றம் என்று சொல்லி இப்ப அவர் என்ன செய்வாரு? புரிஞ்சுக்கிற இடத்துல இப்ப அவர் உணர்ந்த அந்த உருவமும் அந்த உணரப்பட்டிருக்கிற அந்த உருவத்துக்கு இடையில ஒரு திரை இருக்கா? இருள் இருக்கா? மறைக்குதா? அந்த உருவமும் உணரப்பட்டிருக்கிற உருவம் உண்டா இல்லையே? உணரப்பட்டிருக்கிறதுலதான் இந்த உணர்ந்த உருவம் சட்டமா. அதுதான் சொல்ல, உணரப்பட்டிருக்கிற அந்த உருவம் இருக்க, இங்க உணர்ந்திருக்கிற அந்த உருவம் ஒரு கட்டம். அங்க உணரப்பட்டிருக்கிற மொத்தமும் என்ன? அதான் என்ன தெரியுது? இவ்வளவு தானே மொத்தம் அங்க உணரப்பட்டிருக்கு. இப்ப என்ன அந்த உருவம் இருக்குவா? நேற்றிருந்த உருவத்தை போய் நீங்க அங்க உணர்ந்திருக்கிற இடத்த போய் பார்த்த இந்த உருவம் இருக்குமா? இது எல்லாத்தையும் உணர்ந்து அங்க ஒரு உருவம் இருக்குமா? ஐயோ, இதுக்கு மேல நான் கூட்டிட்டு போக இல்லாம இருக்கேன். எனக்கு பேச இல்லாம இருக்கு. நல்ல கேள்வி, அருமையா கேக்குது. இப்ப நான் காட்டுற இடத்தை சரி அப்படின்னு பௌதிகமா என்ன தெரியுதுவா உருவம்? இப்ப தெரிகிறது தானே. நேற்று ஒரு உருவம் தெரியுச்சா இல்லையா? அது நீங்க நான் உணர்ந்தீங்களா இல்லையா? அந்த நான் என்ற அந்த உருவத்தை உணர்ந்த மொத்த உருவமும் உங்களுக்கு என்ன உணரப்பட்டிருக்கு இல்லாம காட்சி மட்டுமா? பேச்சு எல்லாம் சேர்ந்து உணரப்பட்டதெல்லானங்க நேற்று ஒரு உருவம் வந்துச்சு. அப்ப இன்றைக்கு இப்ப உணர்ந்திருக்கிறீங்க, அது இனி என்ன செய்யும்? வரும். இப்ப அங்க எப்படி உணரப்பட்டிருக்கேன்னு அந்த உருவத்தை போய் பார்க்க அங்க போய் நின்றோடனே எப்படி என்ன செய்யும்? இப்படிதானே செய்யும். அப்ப இங்கேயும் ஒரு கட்டம் தான் இருக்கு. மொத்தமா உணரப்பட்டது எப்படி இருக்கு? அதுதான் வச்சு உணரப்பட்டதுல கனவு இங்க நிக்கிறவருக்கும் கனவுல வந்தவர் இங்க 10 வயசுல உருவம் இருக்கன்னு வைங்களேன். கனவுல 5 வயசுல தெரிவாரா? அதை 10 வயசுல ஏன் தெரிகிறாண்ட இங்க பௌதீகமாக உணரப்பட்ட அவர் நான் என்று வச்சிருக்கிற உருவம் தான் இப்ப உணரப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முந்தின உருவம் எல்லாம் அவர் உணர்ந்தார், அதுக்கு நான் தான். அப்படி உணரப்பட்ட மொத்தமும் என்ன இருக்காங்க தெளிவா அவர் பாக்குறேன், தெளிவா அவருக்கு தெரியறேன். அவர் என்னென்னத்தையெல்லாம் அண்டு கண்டு பார்த்து திண்டு எல்லாம் செஞ்சு உணர்ந்தார். அவ்வளோத்தையும் கொண்டுதானே அந்த உருவம் ஒன்று உணரப்பட்டிருக்கு. அந்த அப்ப என்ன இருக்கிறதுக்குள்ள போகணும்? அவ்வளவும் அவருக்கு இப்ப தெரியக்குள்ள யார முகம் தெரியுது? இப்ப அவர் உருவம் தெரியுதா, முகம் தெரியுதா? முகம் தானே தெரியும். இப்ப 4 வயசுன்னு தெரியுதா இல்லையா? 5 வயசு மறைஞ்சா இருக்கு. இப்ப காண்போனுங்கிற அந்த இஜிப்புல அவன் காண்ற காட்சி எல்லாம் தன்னை உணர்ந்தத்தாலதான் இருக்கு என்று அமைஞ்சாச்சு, அமையும். அப்ப ஏகம் என்ற சொற்பொருளில் அது என்னது? ஏகம் என்ற சொற்பொருள் ஏகம் அமைகிற எப்படி?
அமைகிறேங்கிற சொல் பாவிச்சா எல்கையோட அமைகிறியா எல்கை இல்லாம அமைகிறியா? அப்ப ஏகம்ங்கிற சொற்பொருள் எது? எல்கையா? அதுல ஏகமா அமைகிறது என்ன? களிமாவது கிரி செய்து பாருங்க. சின்ன விவசாயோட பாட்டு இன்னும் நாம விவசாயோட பாட்டு கிட்ட நின்று போங்கேண்டு பாட்டோட நில்லுங்கேண்டு நான் உங்களை வலியுறுத்துற காரணம் விளங்குதா? உறவாட்டம் என்கிற என்ன தெரியுமா? உங்களுக்கும் அதுல உள்ள தெளிவத்தாறதுதான் உறவாட்டம். நீங்க உங்களோட ஆழத்துக்கு நீங்க போறேன்டா, ஆழத்துல எடுக்கிறேன்டா, இந்த பாட்டை எடுங்க. நான் தந்த விளக்கம் உங்களுக்கு சரியா இருக்கு. களிமா என்கிறதே லாயிலாக இல்லல்லாங்கிறதெல்லாம் சின்ன பிள்ளை கொடுத்து அல்லாஹ் வைத்து ஒரு சிட்டியில நானுங்கிற அந்த இப்படிங்கிற ஒரு அளவில் அதையும் சின்ன பிள்ளை. களிமாவின் விளக்கம் அவசியம். சரியா? இந்த களிமா என்று சொல்ற இந்த சொல்லுப்போ நீங்க என்ன உங்க உள்ளத்துல பொருளை உணரணும் பண்ற உடனே மிச்சம் பேரு தமிழ் மொழியில உணரணும், சிங்கள மொழியில உணரணும், அரபு மொழியில உணரணும். இப்படி ஏதோ ஒரு மொழியில நான் என்ன செய்யணும்? அர்த்தத்தை எடுத்து உணரணும் என்று சொல்லித்தான் கருத்து எடுக்க. அது இல்ல கருத்து. களிமா உணர்த்தும் கருத்தை, களிமாவின் கருத்தை உணரும் கல்வி உனக்கு இருக்கிறான்னு கேட்காது. அப்ப களிமா என்கிற விஷயத்தை கருத்த கல்வி உணர வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது என்னது? இந்த களிமா வேண்டி நீங்க உங்களோட உருவத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? எங்க? கல்புல. ரைட்டா? அப்ப நீங்க கல்புல உருவத்தை எடுத்து உங்களோட ஊடகம் எல்லாம் மயங்கி சென்றா உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? ஒருவழிப்படுத்துறதுக்கு முன்னாள் உஸ்தாது காட்டின மாதிரி இந்த நுட்பமா எந்த அறிவுக்கு யாரு காட்டின மாதிரி தெரியல. கஷ்டப்படாம நீ லேசா ஒரு வழிப்படு. ஒரு வழிப்படுத்துறதுக்கு இதுதான் லேசான வழி என்று காட்டின மாதிரி காட்டு. அப்படி இல்லாம உங்களோட உள்ளம் உருவத்தில மயங்கிச்சண்டா ஒரு வழிப்படாது. அச்சம்தான் இப்ப அச்சம் அழியா பண்பாய் குடிக்கும். அப்போ உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும், உருவத்தில் மயங்கும் ஊடகம் யாவும் ஒரு வழிப்படுமா? இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வழிப்படும் தெரியுமா? இப்ப கூட பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு எல்லாம் நீங்க கணவன் சொல்ற இதை என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு கலைச்சி போட்டு ஒரு வழிப்படுத்தி விட்டுரும். கண்ண முடிட்டு சொல்றது எல்லாம் நான் சொல்லல உங்களுக்கு. நான் சொல்ற களிமா உணர்றது. எவ்வளவு நாளும் கல்புல உண்ட மொழிஞ்சுக்கிட்டு மனதில் செய்யும் மாபெரும் காரியம் என்கிற விஷயம் இருக்கே, அது இதுதான் மாபெரும் காரியம். இதுக்கு செய்யறதுக்கு என்ன செய்யணும்? உங்களால சாத்தியம் இல்லை. இப்ப உலக வாழ்வில் அமைதி பெறும். அப்பதான் உறுதி பெற்று அந்த உணர்வை பெறலாம். இப்ப நீங்க நான் களிமா அண்டி சென்ற அந்த அந்த நில உணர்வு அது உலக வாழ்வில் அமைதி பெறும். உறுதி பெற்று உணர்வை பெறணும். அப்ப நீங்க உறுதியான அதை எடுக்க போறோம் என்ன செய்யணும்? உறுதியை பெறணும். உறுதியை பெற்று மர என்ன செய்யணும்? உலக வாழ்வில் அமைதி பெறணும். அவன் பெற்றாதான் அது உணர்வு எடுக்கணும். அதுக்கு இறை உணர்வு. ரெண்டா இந்த காண்போன் தன்னை நான் என்று உணர்ந்திருக்கிற அந்த உணர்வு. அந்த உணர்வுல என்ன இருக்கும்? பார்வை இருக்கும், பேச்சிருக்கும், மூச்சிருக்கும், கேள்வி இருக்கும். மொத்தத்தை அவன் நான் என்று உணர்ந்திருக்கிற நிலையில் எய்னி கொண்டாந்து இப்ப உங்களுக்கு காட்டுறேன். எய்னி கொண்டாந்து காட்டுறேன். நான் விளக்குற டைங்கள்ல ஏன் நான் காட்டுற இடத்துல உங்களோட அறிவு நிக்குது இல்லை ஏன் தெரியுமா? ஏன் அறிவு அதை சரியா பிடிச்சு ஐனிக்க நிக்கிற நிலை வருகிறது இல்லை ஏன் தெரியுமா? இடையில உங்களுக்கு அவ்வளவு தரகுகள் நிரம்பிடுது.
அது இல்லாத மறக்க வச்சு என்ன செஞ்சிருது, திரும்ப என்ன செய்யுது, புதுசா விளக்கம் வர மாதிரியும் புதுசா நினைக்கிற மாதிரியும் புதுசா விளங்குற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்து. அது இன்ட்ரெஸ்ட் அடிக்கிறதால தொடர்ந்து என்ன செய்யுறீங்க, இன்னும் சர்ச்சை வெளியே வரல, கட்டி இல்லாம படுக்க. ஒழுங்கல்ல. காய் கொஞ்சம் நிக்காரு, அந்த மாதிரி நிக்காரு. சரி, என்ன பாரிஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்குரியதில்லை. என்னால சும்மா சப்பு சப்பண்டு திண்டு திண்டு பேண்டு பேண்டு கழுகக்குள்ளி அவரோஷம் பாருலையா, தானா வேலையிட்டு கொஞ்சம் கழுகக்குள்ளி அதுதானா வேலை. அதை ஏன் பின்னுக்கு வச்சிருக்கான்டா யோசனை வரலையா, என்ன பாரிஸ்? புண்ணுக்கு வச்சு கையால தொட்டு கழுவுவோமா? சொல்லுங்க பாரிஸ். அந்த அப்பது எடுத்த ஒரு விஷயத்துல, அதாவது அந்த ஹக்கை கொண்டு படைச்சேன்னு சொன்னீங்க தானே, ஹக்கை கொண்டு படைச்சிருக்கான்னு வர மாதிரி இறையஸ்மா தோற்றமையன்றி படைப்பு இல்லை என்றும் சொல்லிருக்கு, படைக்கலைன்னு சொல்லிருக்கு. ஏன்னா இது ஹக்க படைச்சிருக்கணும்னு சொல்லிருக்கு. இது ரெண்டுக்கும் எந்த இடத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனா அது வித்தியாசம் அங்கே இல்லை. எவிடத்தை படைச்சேந்து வருது, படைப்பு இல்லை என்று சொல்றது இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை, படைப்பில்லை. அதாவது இப்ப இறை அஸ்மாவை என்ன என்று சொல்ற அவஸ்தை, அது தோற்றம் இல்லை என்று சொல்லல, படைப்பு இல்லை தெரிகிறது. நமக்கு அஸ்மா தெரியுதா, தோற்றம் தெரியுதா? தோற்றம் தெரியுது. அந்த தோற்றம் தான் தெரியுது. இறை அஸ்மா தோற்றமே அன்றி படைப்பில்லை. அப்ப நமக்கு அஸ்மா தெரியுதா, தோற்றம் தெரியுதா? தோற்றம் தான் தெரியுது. அப்ப நமக்கு பெயர் தெரியல, அந்த பெயருக்குரிய தோற்றம் தெரியுது இல்லையா? இந்த பெயருக்குரிய தோற்றம் என்ன? அப்ப இப்ப உதாரணத்துக்கு வைங்களேன், இறை அஸ்மாங்கிறது பெயர்களுக்குரிய தோற்றம். சரியா? பெயர்களுக்குரிய தோற்றம் இப்படி எடுங்களேன். இறை அஸ்மா தோற்றமே அண்டி படைப்பில்லைங்க. அப்ப இறைவனுடைய சரியா பெயர்களுக்குரிய அந்த தோற்றம் தான் நமக்கு தெரியுது, அது படைப்பில்லைங்க. ரைட்டா? அப்ப இப்ப ஹக்கை கொண்டு எது படைக்கப்பட்டிருக்கு? இந்த வானம் என்று சொல்லி படைக்கப்பட்டிருக்கிறது ஹக்கை கொண்டு படைக்கப்பட்டிருக்க இல்லையா? அது மாதிரி தானே. அப்படி என்றா இதுவும் வரணும், தோற்றங்கள். வானம் என்று சொல்லி அந்த காண்போனா இருக்கானே, அவனுக்கிட்ட செல்லோடு நாங்க நீ வானமா இருக்கான், அவன் தானே இருக்க வானமா. எப்படி அவன் வானமா இருக்கான்னு அவனுக்கு தெரியும் தானே, அவனுக்கு தெரியும். சொல்லணுமா இல்லையா? ஒரு கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, அது நல்ல நிலைமை பார்த்து கேட்டிருக்க, பருவம் பார்த்து. சொல்லணுமா என்னன்னு சொல்றேன், வானத்தை அவன் படைச்சிருக்கான், அந்த வானமாக
வானத்திலையும் பூமியிலும் இலாக அவன் தான் இருக்கான் இல்லையா? இப்படி நான் சென்னது படைக்கலையாண்ணா? இப்படி சென்னதை படைக்கலையா? சென்னத்தை படைக்கலையா? ஓ இப்ப நான் சொல்லி யார்கிட்ட சென்னு அவனேட்டா? அப்ப நான் படைச்சிருக்கேனா இல்லையா? இப்ப ஆனா இப்ப வானமா இருக்கிறத படைச்சியா இல்லைன்னா இந்த சொல்றதுக்கு இந்த சொல்ல படைச்சியா? அது சொல்தான் ஆகிருக்கி. இல்ல அது சொல் ஆகியிருக்கிற நிலை சொல்தான் ஆகிருக்கி. அப்படி ஆகியிருக்கிற அதுக்கு நான் என்னத்தை படைச்சிருக்கேன்? சொல்ல படைச்சிருக்கேன். அது படைப்பாது அதான் படைப்பு இல்லையே. படைப்பு. அப்ப ஹக்கை கொண்டு படைச்சது படைப்பா? இல்லையே. அதுதான் படைப்பு. ஹக்குத்தாங்க படைப்பு. படைக்கல்ல உண்டு. அப்படி இருக்கிறது படைக்கல்ல உண்டு. ஹக்கை கொண்டு படைத்தேன் என்று சொன்னதுதான் தான். இப்ப நீங்க படைச்சீங்க. இப்ப நீங்க என்கிட்ட சொல்றீங்க சரியா? இப்ப உங்களுக்கு இது வானம் வந்து ஒன்றை படைச்சிருக்கேன் யாரு சொல்லி தந்து? எங்க சொன்ன அவங்கள்ட்ட வானத்தை படைச்சேன்னு சொல்லி குருவான்ல வருது. நாங்க அதான் அவர் உணர்ந்தத இவரு படைச்சிருக்கேன். அவரு படைச்சிருக்கேன் உணர்ந்திருப்பாரா? இன்னைக்கு அவர் எப்படி உணர்ந்திருப்பாரு? உணர்ந்திருப்பார். அவர் இப்ப வானம் அந்த இருந்த நிலைய ஹக்கண்டு உணர்ந்திருக்க மாட்டாரா? உணர்ந்திருப்பாரு. உணர்ந்தவர் என்ன செஞ்சிருக்காரு? அவன் வானத்தை படைச்சிருக்கான்னு உங்கள்கிட்ட சொல்றாரா இல்லையா? இப்ப அந்த ஹக்கண்டு உணர்ந்த அந்த வானத்தை அவர் படைச்சாரா? உங்களுக்கிட்ட படைச்சிருக்கேன் சொன்னத்தை படைச்சாரா? படைச்சிருக்கேன்னு சொன்னார். விளங்குதப்ப? சொன்னதுதானே தவிர அவடுத்த அவ ஒன்று அப்படி படைக்கல. அப்படி ஒன்று படைக்கல. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல கொண்டு குவளையை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது விளங்கு. இங்க படைக்கவே இல்லைங்க. அதான் வேணும். சரியா? ஹக்கை கொண்டு என்ன செய்யுங்க? ஹக்குத்தான் என்ன செய்யுது? இப்படி படைச்சிருக்கேன்னு நமக்கு சொல்லு. அது ஹக்கு எப்படி என்ன தன்னில உணர்ந்தது. தன்னை நிலையில இருக்கு வானம் உண்டு. அவனிலே ஆனதன்றோ. ஆனதன்று. அதுதான். அதாவது என்ன? பேரண்ட வழியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன்றோ. அப்ப ஆனதன்றோ என்றா ஆனது அன்றோ ஐனிக்கு நாம ஓணுமாண்டா ஒரு சிந்தனைக்கு படைச்சையோ படைச்சானா? அப்ப ஓமன் நெஞ்சலாம் இப்ப ஐனிக்கு படைச்சான் இல்லை நெஞ்சலாம். குவளையம் ஆனத்தை அதுதான் நான் நப்பது. புண் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆனத்தை குறைவின்றி உணர்வாய். புண் என்ற சொல் கொண்டு ஆகு என்கிற சொல் கொண்டு என்ன செஞ்சிருக்கான்? குவளையமா இருக்கான். குவளையம் என்றா என்ன? எனக்கு அதுதான் தேவை. குவளையம் என்றா என்ன? குவளையம் என்றா என்ன? மட்டும்டா இருக்காங்க. என்னமோ சொல்லுங்க, எனக்கு தெரியா. அவர் கோவளையம் ஆகிருக்கிறது சொல்றாரு. என்ன சொல் கொண்டு கோவளையம் கொண்டு வந்து புண் என்ற சொல் கொண்டு குவளையம் ஆகியிருப்பதை குறைவின்றி என்றால் அப்படி என்றா அப்ப அந்த புண் என்கிற அந்த சொல்ல கொண்டு எண்ணி ஆயிருக்கான்.
அந்த கோலையம் உண்டுன்னா ஒரு வட்டம் உண்டா இருக்கா அப்படின்னா இப்ப நாம இங்க நான் உணர்ற இடிப்பு என்ன நிலையில அமைஞ்சிருக்கு காண்போனுங்கிற நிலையில அமையலையா உங்களுக்கு வெளிப்படையாகவே நான் காண்ற இதை வெளிப்படையா பௌதிகமா உங்களுக்கு காட்டிக்க நல்லா அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு கைது செய்யுங்க இந்த பார்வை நீள் வடிவத்தில் நிற்கா சதுர வடிவத்தில் நிற்கா வட்டத்தில் நிற்காண்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஏன் அது வட்டத்தில் வந்து நின்று பார்த்து நிக்கி நீங்க வட்டத்துல உணர்ந்திருக்கிறீங்க அப்ப காண்போனுங்கிறது இப்ப உங்களுக்கு எங்க வந்து நிற்கும் ஜெயினிக்கு வந்து நிற்கும் எப்படி வந்து உணரப்படும் சரி அப்ப இன்றைய கொஞ்சம் ஓப்பா எடுப்போம்